கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்முடைய வாக்குத்தத்தத்தை தேவன் தந்த வாக்குத்தத்தங்களை சிந்திக்க நமக்கு உதவி செய்வாராக. இந்த நாளுடைய தியானத்துக்காய் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. எவ்வளோ அற்புதமான ஒரு வாக்குத்தத்தம். சமாதானத்துடனே இந்த காலை பொழுதிலே இந்த கண்மலைத்த நிகழ்ச்சியை கேட்டு நீங்கள் சமாதானத்துடனே போங்க. நீங்கள் காலையில் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணியிருப்பீங்க, பல நாட்களாக ஜெபித்திருப்பீங்க. ஒருவேளை ஆன்சர் இல்லாமல், பதில் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்த நாளிலே, இந்த ஆண்டிலே நமக்கு ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? விண்ணப்பத்தின்படியே உங்களுக்கு கட்டளையிடுவார். அதனால் சமாதானத்துடனே போங்க. சமாதானத்தை கெடுக்கிற பிசாசு நம்ம வாழ்க்கையில் சந்தேகத்தை கொண்டு வருவான். நீ கேட்டது நடக்கலை, என்னத்தை போட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கா, கூட்டத்துக்கு போகிறா, காணிக்கை கொடுக்குறா, தசமாக கொடுக்குறா, வேலை செய்தான், இதெல்லாம் உனக்கு ஏன் கொஞ்சமாக கேட்குதா? கிடையிலையே, எத்தனை வருஷமாக ஜெபம் பண்ணிட்டுருக்கா, மாதமாக ஜெபம் பண்ணுதா, ஒன்றும் நடக்காது, நீ போ அப்படின்னு கூட சொல்லலாம். அதெல்லாம் தூர போட்டுருங்க. நாம் கேட்டதை கண்டிப்பாக அவர் செய்வார். அங்கே ஏலி அண்ணாலை பார்த்து சொல்கிறார், என்ன ஒன்று முதல்ல என்ன சொன்னால் குடியாரின்னா, ஆனால் அவன் விவரத்தை சொன்னபோது அவன் மனதார வாழ்த்துக்கிற, சமாதானத்துடனே போமா, நீ தேவனில் இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படியே உனக்கு, நீங்கள் ஆண்டவர்கிட்ட என்னென்ன கேட்டிருக்கீங்களோ, பல வருஷமாக கேட்டிருக்கலாம், இல்லை சில வருஷமாக கேட்டிருக்கலாம், மாதங்களாக கேட்டிருக்கலாம், அல்லது வருஷ தொடக்கத்துக்கு எப்படி இருந்தாலும் சரி, அதை தேவன் உங்களுக்கு கண்டிப்பாக தந்துடலுவார். அண்ணால் குழந்தை கேட்டால் அதே போல் ஆண் பிள்ளை கொடுத்தார். அவர் இன்றைக்கும் உயிரோடு தான் இருக்கிறார். நீ ஆண்டவர்கிட்ட கேட்கப்படி, எப்படி கேட்கணும்? என் மகள் கொடிய வேதனைப்படுகிறாள், எப்படியாவது நீர் அவளுக்கு சுகம் கொடுக்கணும்னு சொன்னால், அந்த கானானிய ஸ்திரீட்ட ஆண்டு தெரியாமா, போ, இஸ்ரவேல் விட்டுக்கு தான் வந்தேன், உனக்கெல்லாம் தர முடியாது, இல்லையா, எப்படியாவது என் மகளுக்கு சுகம் கொடுக்கணியா அப்படின்னு பார்த்துல பிள்ளைய நப்பத்தை எடுத்து நாய்களுக்கு போட முடியுமா? அது நல்லது கிடையாது இல்லையா? அப்படின்னா அப்படி திரும்பவும் ஆண்டவர் சுண்டி பேசுகிறார் நம்ம பாஷையில். அதாவது என்ன சொல்கிறது, சில பேர் சொல்லுவாங்களா, நறுக்குன்னு பேசிவிட்டாங்க அப்படிமா. அந்த மாதிரி அப்படி வார்த்தைகள் கூட உங்களுக்கு மனிதர்கள் மூலமாக கூட வந்திருக்கலாம். அதெல்லாம் கவலைப்படாதீங்க. அதுக்காக விட்டாலா, மேய்ச்சல் விழும் துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே, ஸ்டாப் பண்ணிட்ட இயேசுநாதரிய, நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக்க. அந்த நிமிடமே அவளுடைய மகள் சுகமடைந்தாள். அவள் என்ன கேட்டாலும் நடந்துச்சு. பற்றிலா இப்படி நிறைய பேர் அவர்கிட்ட போய் கேட்டாங்க. அவங்களுக்கு எல்லாம் அவங்க கேட்டபடியே செய்தார். நான் உனக்கு என்ன செய்யணும்? பார்வையடைய வேண்டும், பார்வையடைவாயாக சொன்னாரா இல்லையா? அப்படி அவர்கிட்ட கேட்டதெல்லாம் கர்த்தர் கொடுத்தார். இது வரைக்கும் கிடைக்கட்டால் இந்த ஆண்டு கண்டிப்பாக தருவார். இந்த மாதத்தில் கூட இருக்கலாம், இன்றைக்கி கூட இருக்கலாம். ஆனால் அவனுடைய இருதயத்தில் நான் இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்டிருக்கிறேன், கர்த்தர் எனக்கு தருவார். மனுஷன் என்ன சொன்னால், நமக்கு சந்தேகப்படாதீங்க, தாமதமாகிற சந்தேகப்படாதீங்க, கண்டிப்பாய் உங்கள் விண்ணப்பத்தின்படி தந்து இந்த ஆண்டு உங்கள் நிச்சயம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.